உண்மையாக சொன்னால் கேட்க மாட்டார்னா ஒரு பொய் சொல்லு. என்ன பொய்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிறதுக்காக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். மைதிலியோட அம்மாவுக்கு இந்த மாதிரி இன்ஃபார்மல் மீட்டிங்லாம் பிடிக்காது. ஹாய் மைதிலி. கணேஷ். நல்ல ஜோடி, பாவம் பொண்ணு. இந்த மாதிரி இன்னும் எத்தனை நாள் தான் நடிக்க முடியும்? மறுபடியும் இந்த போய் என்ன அவ சொல்றது நிஜமா? உன்னை எப்படி நம்புறது? Get the fuck out! இப்போ ஊட்டி விடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. மம்மி டாடி கூட்டி விடுங்க. சூப்பர். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வா. எதுக்கு மாமா வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. அட பாவிங்களா, எங்க பொண்ணு எங்க போனா என்ன ஆனானே தெரியல. உங்களுக்கு இங்க கொண்டாட்டம் கேக்குதா? அவளை தேடி கண்டுபிடிக்க துப்பு இல்ல. ஆளாளுக்கு இங்க ஸ்வீட் ஊட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஐயோ சம்மந்தி, கொண்டாடலாம் இல்ல, இன்னைக்கு சுப்புவுக்கு பிறந்த நாள், அதான் கோயிலுக்கு. இது உங்களுக்கே அடுக்குவாங்க. காயத்ரி காயத்ரின்னு அப்படியே உருகுனீங்க, கத்துனீங்க, கதறினீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவ வரலையே. அத பத்தி யாராவது யோசிச்சீங்களா? இல்ல அவளதான் தேடினீங்களா? ஒண்ணுமே பண்ணலையே. இப்போ ரெண்டாவதா வந்தவளுக்கு ஸ்வீட் ஊட்டி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்களை எல்லாம் என்னன்னு சொல்றது? ஏமா, நாங்க தேடலன்னு உங்களுக்கு யார் சொன்னது? தேடின லட்சணத்தை தான் இப்ப கண் கூட பார்த்தோமே. உங்களை நம்பி எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சோம் பாருங்க. எங்க புத்தியதான் எதுலயாவது அடிச்சுக்கணும். நீங்க தேடி இருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும், தெரிஞ்சுக்கலான்னு ஆவலா வந்தோம் பாருங்க. நாங்க தாங்க முட்டாள். எங்க மூத்த பொண்டாட்டி இருந்தான்னா புருஷனோட கொஞ்சம் கொல்லாவ முடியாதுன்னு இவதான் அவளை எங்கேயாவது மூட்டை கட்டி அனுப்பியிருப்பா. இத பாருங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க யாரும் தேடாமல்லாம் இல்ல. அவளை பத்தி எங்களுக்கு எந்த தகவலும் தெரியலமா. அப்படியே கிடைச்சிருந்தாலும் உடனே போய் கூட்டிட்டு வந்திருப்பீங்க பாருங்க. அட போங்கம்மா. சம்மந்தி, அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கு சொல்லுங்க. காயத்ரி நீங்க பெத்த பொண்ணுனா அவ எங்களுக்கு வளர்த்த பொண்ணு மாதிரி. அவ இல்லாம எங்க குடும்பம் படுற அவஸ்தை, நாங்க படுற வேதனை, இதையெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது சம்மந்தி. நீங்க பட்ட வேதனை தான் இப்ப கண் கூட நாங்க பார்த்தோமே. லக்ஷ்மி, சம்மந்தி, நாங்க உங்களை எந்த குறையும் சொல்லல. அப்படி சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நாங்க எங்க பொண்ண மாப்பிள்ளை மேல நம்பிக்கை வச்சுதான் கொடுத்தோம். அவரு இன்னொரு கல்யாணம் பண்ணி எப்பவோ எங்க நம்பிக்கையை அவர் கெடுத்துட்டாரு. இருந்தாலும் எங்க பொண்ண நல்லா பார்த்துப்பாருன்னு அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தோம். அவ காணாம போனப்போ அவர் பட்ட கஷ்டத்தை பார்த்து அந்த நம்பிக்கை வீண் போகலன்னு நினைச்சோம்.
ஆனா அது அப்போதைக்குன்னு இப்பதானே தெரியுது. ஐயோ மாமா, அந்த மாதிரி மட்டும் சொல்லாதீங்க. காயத்ரியை நான் நினைக்காம ஒரு நிமிஷம் கூட இருந்ததில்ல. நினைச்சு என்ன பிரயோஜனம் மாப்ள? அவளை தேட நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? அவ இருக்காளா இல்லையா, கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளா, இதுல ஏதாவது ஒரு கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஒண்ணு போனா உங்களுக்கு இன்னொன்று இருக்கு. நீங்க ஏன் அவளுக்காக கவலைப்பட போறீங்க? ஐயோ மாமா, 2 கையும் இல்லாதவங்களுக்கு தான் தான் கையோட அருமை தெரியும். உங்களுக்கு தான் ஒரு கை போனா இன்னொரு கை இருக்க. அது போதும்னு நீங்க முடிவே பண்ணிட்டீங்க. அதான் அவளை ஒரே அடியா தலை முழுகிட்டீங்க. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நம்பி நாங்க அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நாங்க இருக்கிற சொத்தையாவது வித்து எங்க பொண்ணை நாங்க தேடிக்கிறோம். பொண்ணுன்னு வார்த்தையில சொன்னா மட்டும் போதாது சம்பந்தி. நிஜமாவே பொண்ணா நினைச்சிருந்தா நீங்க இந்நேரம் என் பொண்ணை கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா நீங்க துடிச்சு போயிருக்க மாட்டீங்க. அவளை அப்படி பிரிஞ்சிருக்க முடியாம தானே வீட்டோட மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணாலும் பொண்ணுக்காக பொறுத்துக்கிட்டு போறீங்கல்ல. போங்க சம்பந்தி, உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? காயத்ரிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லி அனுப்புங்க. இல்லனா நாங்க இந்த மாதிரி ஏடாகூடமான சந்தர்ப்பத்துல வந்து பார்க்க கூடாததை பார்க்க வேண்டியதா இருக்கும். நீங்க சந்தோஷமா இருங்க, நான் வேண்டான்னு சொல்லல. எங்க பொண்ணை கண்டுபிடிச்சு எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க. வா லட்சுமி, போலாம் வா. போ. ஹலோ. என்ன தாரா, எப்படி இருக்க? யார் பேசுறது? என்ன தாரா, என்ன தெரியலையா உனக்கு? என் குரலை கேட்டு கூடவா உனக்கு அடையாளம் தெரியல? கஷ்டம்தான். ஏன்னா நீ ஒருத்தன் 2 பேரை ஏமாத்தி இருந்தா பரவாயில்ல, குரலை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். நீ தான் ஊரையே ஏமாத்தி உலையில போட்டவளாச்சே, எப்படி ஞாபகத்துக்கு வரும்? ஏய், யாரா நீ? நான் யாருங்கிறத உன்னை கொல்ல வர்றப்ப நீயே தெரிஞ்சுக்கபடி. இப்பவே தெரிஞ்சுக்கிட்டா அதுல ஒரு த்ரில் இருக்காது. என்ன பயமுறுத்துறியா? இந்த தாரா யாருன்னு தெரியும்ல? தெரியாமல இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ யாரு, உன் ஜாதகம் என்னன்னு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும்டி. டேய், உனக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நில்லுடா. ஏன் தைரியத்தை நீ சந்தேகப்படுறியா? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உன்னை கன் பாயிண்ட்ல வச்சு மரண பயத்தை கொடுத்தனே, அத மறந்துட்டியாடி?
அது நீதானா? யாரா நீ? உன்னால பாதிக்கப்பட்ட லட்சோப லட்சம் பேர்ல ஒரு மிச்சம்னு வச்சுக்கடி. உனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தா சாரி, நான் உன்னை கொல்ல வரும்போது நீயே என்ன பார்த்து தெரிஞ்சுக்க. வாடா வா, என் முன்னாடி வந்து பாரு, அப்ப தெரியும் உன் கதை என்னன்னு. ஏய், அதான் நான் வந்தேன்னு சொன்னேன்லடி. மூஞ்சிய மூடிட்டு வந்து துப்பாக்கில சுடுறவன எல்லாம் நான் ஆம்பளைன்னு நினைக்கிறதே இல்ல. ஹ, தைரியம் இருந்தா இங்க வாடா. இப்ப கூட நான் உன் வீட்டுக்கு வந்துட்டு தாண்டி நான் உனக்கு ஃபோன் பண்றேன். இப்படி எல்லாம் சொன்னா நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? ஏய், நீ பயப்படுறதுக்காக நான் சொல்லல, நான் எப்படிப்பட்டவன் சொல்றதுக்காக தாண்டி சொல்றேன். ஏய், இந்த பூச்சாண்டி காட்டுறவனை எல்லாம் நான் எவ்வளவோ பாத்திருக்கேன்டா. பூச்சாண்டி காட்டுறவன் நான் இல்ல, அது நீ பண்ற வேலை. நீ அப்படியே உன் மாடியில் இருக்கிற, கொஞ்சம் உன் ரூம் பக்கம் போய் பாரு. எதுக்கு? போய் பாரு, உனக்கே தெரியும்டி. வந்துட்டேன், சொல்லு. அத நீ ஆசைய பார்த்து ரசிப்பியே, உன் போட்டோ, அத கொஞ்சம் பாரு. பார்த்துட்டியா? அதுதான் நான் வந்ததுக்கான அடையாளம். திரும்பவும் நான் வருவேன்றதுக்கு அத்தாச்சியும் அதுதான்டி. உனக்கு என்னடா வேணும்? பணத்துக்காக நான் விலை போவேன்னு நினைச்சா நீ பைத்தியக்காரிடி. எனக்கு உன் உயிர் தான் வேணும். சும்மா பகல் கனவு காணாதடா. என் உயிரை எடுக்க ஒருத்தன் பிறந்து வரணும். ஏய், நான் ஏற்கனவே பிறந்துட்டேன், இப்ப வந்துட்டே இருக்கேன்டி. வாடா பாக்கலாம். ஹ, அன்னைக்கும் வந்தேன், இன்னைக்கும் வந்தேன். இதுக்கு மேலையும் என் மேல உனக்கு சந்தேகமா? அன்னைக்கு எப்படியோ நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. மாட்டி இருந்தா நான் உன்னை அங்கேயே பணமாக்கிருப்பேன். மேடம், அன்னைக்கு மாட்டினது நீங்க தான், நான் இல்ல. உன்னை தப்பிக்க விட்டது நான், நீ இல்ல. ஏன் தப்பிக்க விட்டேன்னு யோசிக்க மாட்டேங்கிறிய? ஏன்னு நீயே சொல்லு. உன்னோட மரணம் உன் பின்னாடியே சுத்துது. நீ இத நினைச்சு நினைச்சு சாகணும்னு தான். தாராவோட மரணம் தாராவே நினைச்சாதான் நடக்கும், அடுத்தவன் நினைச்சா நடக்காது. ஐயோ பாவம், இன்னுமா அந்த மூட நம்பிக்கையிலேயே இருக்க? உன் வீட்டுக்குள்ளேயே வந்து, உன் பெட்ரூம்குள்ளேயே நுழைஞ்சு, உன் போட்டோவில் கத்தியால குத்துன எனக்கு உன் கழுத்துல கத்திய வைக்க எவ்வளவு நேரமாகும்? இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தாராதான் கிரேட்டுங்கிற மாதிரி நீ என்னமோ தற்பெருமை பண்ணிக்கிற. உன்னோட மரணத்தை தள்ளி போட்டதுன்னா நீ பண்ணின பாவத்துக்கு உனக்கு இன்சிடென்ட் சாவு கொடுக்க கூடாது, அது நல்ல சாவாயிடும். அத உனக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் ஒரு ட்ரெய்லரை காட்டிட்டு அடுத்து என் பிளான் என்னன்னு சொல்லிட்டு உன் நிம்மதியை குலைச்சு உன்னை சாகாம சாகடிச்சு அதுல நோகடிச்சு கடைசியா தீத்து கட்ட போறண்டி. உன்னோட மரணம் இஸ் கம்மிங் சூன். வெச்சரவா? எல்லாம் என்னால வந்ததுதான். இந்த பழ பொண்ணு பர்த்டே எதுக்கு இன்னைக்குன்னு பார்த்து வரணும். இத பாரு, அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால தானே நம்ம கோவிலுக்கு கிளம்பணும்.
கோவிலுக்கு கிளம்பினதுனால தானே அன்பு நமக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தாங்க. அத பார்த்ததுனால தானே கௌதம் அதை ஊட்டி விட சொன்னோம். அத பார்த்துட்டு தானே காயத்ரியோட அப்பா அம்மா கோவப்பட்டாங்க. அப்படி பார்த்தா எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம். இத பாருங்க, இந்த பிரச்சனைக்கு யாரும் யாருக்கும் காரணம் கிடையாது. சொல்லப்போனா மாமா என்ன திட்டினதுல எந்த தப்பும் கிடையாது. அவர் என்ன கேட்ட மாதிரி காயத்ரியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன முயற்சி எடுத்தேன் சொல்லுங்க? என்னங்க நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? நீங்க உங்களால ஆன எல்லா முயற்சியும் எடுத்துட்டு தானே இருக்கீங்க. ஆனா காயத்ரி பத்தி என்னால ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு துரும்பு கூட அசையல. எதுவுமே தான் நடக்கலையே. அந்த மாதிரி நடக்காதப்போ நான் எடுத்ததை எப்படி முயற்சின்னு சொல்ல முடியும்? இத பாரு, முயற்சினா அதுக்கு ஒரு பலன் இருக்கணும். அப்பதான் அதுக்கு பேர் முயற்சி. அப்படி பலனே இல்லாதது எப்படி சுப்பு முயற்சின்னு ஆகும்? நீங்க உங்க பேசினத மனசுல வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே குத்த சொல்லிக்கிறீங்க. அப்படி சொல்லல சுப்பு. ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமும் அவங்க அப்பாக்கு இவ்வளவு வயசாகி அவர் இப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா நான் என்ன பண்ணேன்? காயத்ரி வருவாளா வரமாட்டாளா, அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு இதெல்லாம் எதுவுமே தெரியாம வெறும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீடு போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு மட்டும்தான் நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். காயத்ரியை பத்தி எந்த க்ளோமே கிடைக்கலையேங்க. அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? அந்த தேடல் பத்தாதுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிடைக்காத இடத்துல நின்னு தேடிக்கிட்டு இருக்க. வேற ஏதாவது புது முயற்சி பண்ணாத வரைக்கும் அவ நமக்கு கிடைக்க போறதில்ல. புது முயற்சின்னா பண்ணாத முயற்சி, தேடாத இடத்துல தேடுறது. காயத்ரி கடைசியா தாரா வீட்டுக்கு தானே போனா. அவ அண்ணியை கொண்டுட்டு தப்பிச்சிட்டான் தானே தாரா சொன்னா. தாரா சொன்னதை நம்ம அப்படியே நம்பிட்டோம். அவ அண்ணியை கொன்னது காயத்ரி தானா? அப்படி அவ கொன்னிருந்தான்னு வையேன், காயத்ரி நேரா போலீஸ் ஸ்டேஷன் தானே போயிருந்திருக்கணும். ஏன்னா அவளை பத்தி தான் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. ஆனா காயத்ரி அந்த மாதிரி எதுவும் போகல. அப்படி பார்த்தா தாராவோட அண்ணி அவ கொல்லலன்னு தானே அர்த்தம். அப்ப அவ எங்க போனா? ஏன் தலைமறைவானா? அவ தலைமறைவா தான் இருக்காளா இல்ல அவளை யாராவது கடத்தி வச்சிருக்காங்களா? ஏன் நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அவங்க யார்கிட்டயாவது அடைக்கலமா இருக்கலாம்ல. எஸ், யூஆர் ரைட். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை அந்த தாரா அவளை ஏதாவது பண்ணிருந்தானா? அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்ததுன்னு வையேன், தாரா கண்டிப்பா நம்ம பக்கம் வந்திருக்க மாட்டா. ஆனா அவ இன்னைக்கும் வந்துகிட்டு தானே இருக்கா. அவளும் ஒரு பக்கம் காயத்ரியை தேடிக்கிட்டு தான் இருக்கா. காயத்ரியை நாமளே மறைச்சு வச்சுக்கிட்டு நாடகாரன் கூட அவன் நினைக்கலாம்ல. இத பாரு சுபு, அவளுக்கு பரம எதிரி காயத்ரி தான், நாம யாரும் கிடையாது. இந்த மாதிரி பல ஆங்கிள் இருக்கு. எந்த ஆங்கிளையும் நம்ம காயத்ரியை தேடாம போலீஸ் பாதுகாப்புன்னு இருக்கிறதுனால தான் என் மாமனார் இன்னைக்கு இங்க வந்து அந்த கேள்வி என்னை பார்த்து கேட்டுட்டு போறாரா. இத பாரு, திரும்பவும் சொல்றேன், அவர் என்ன கேட்டதுல எந்த தப்புமே கிடையாது. அவரு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு நான் வச்சுக்கிட்டேன் பாரு, அதுதான் என் தப்பு. நான் இப்படியே இருந்தா என் காயத்ரி எனக்கு கிடைக்க மாட்டா. வேற ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அப்பதான் அவ இருக்கிற இடத்தை என்னால கண்டுபிடிக்க முடியும். தாரா மேல கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கன்னு நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னு வையேன், கடைசி வரைக்கும் காயத்ரி வரப்போறது கிடையாது. நானே களத்துல இறங்கினாதான் காயத்ரி எங்க இருக்கான்னு எனக்கு தெரிய வரும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா? காயத்ரி மட்டும் அந்த மாதிரி நினைச்சிருந்தான்னு வையேன், அவ உயிரை பணிய வச்சுட்டு போயிருந்திருக்க மாட்டா. இந்த குடும்பத்து மேல அவளுக்கு இருந்த அக்கறை அவ மேல எனக்கு இல்லாம போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். இத பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து அவளை கண்டுபிடிக்காம நான் ஓய போறதே இல்ல.
ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? எஸ் இந்திரா, ரொம்ப நல்லாவே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இவங்க சீக்கிரமே கியூர் ஆயிடுவாங்க. முடிஞ்சது 7:30 கிழியட்டும் செவிப்பற கலப்படா அலப்பற எவனுமே மதிக்கல, நினைச்சது நடக்கல, முயற்சிய நிறுத்தல, நடுவுல எத்தனை கனவுகள் இனி ஒவ்வொன்னா நடக்குமே, எதிர்த்து நிக்க இறங்கிட்டா எது காத்து கால்கள் கிடக்குமே.